வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பாடங்களை எப்படி படிப்பது அப்படிங்கிற எபிசோடில் 5வது பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, தேர்வுக்கு முன்னால் படித்த பாடங்களை திருப்புவதற்கு, ரிவிஷன் செய்வதற்கு ஒரு காலம் கண்டிப்பாக நீங்கள் விட்டு வைக்க வேண்டும். கடைசி வரைக்கும் படிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி படித்த பாடமெல்லாம் மறந்தே போயிடும். எனவே நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்படி படிக்கிறதுன்னு ஒரு வகைப்படுத்தி படிக்கல. டைம் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளவு படிக்கிறோம், அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் நம்ம தேவை அப்படிங்கிறது. இப்போ எப்படின்னா, பாடத்திட்டத்தின் பேஸில் புக்கை படிப்பீங்க, ஒரு மாத இதழ் படிப்பீங்க, வார இதழ் கூட படிக்கலாம். அப்புறம் நெட்டில், இன்டர்நெட்டில் எவ்வளவோ சோர்ஸ் இருக்குது. எல்லா சோர்ஸையும் பார்ப்பீங்க. பார்த்துட்டு சில நோட்ஸ் எடுப்பீங்க, சில விஷயங்களை எங்கேயாவது மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஒரு 1 மந்த் டைமில், இன்னும் சில பேருக்கு 1 வீக்கில் இருக்கிற மாதிரி ஒரு டைமில் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ வரைக்கும் சிறந்த வெற்றியாளர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி வெற்றி செய்தீர்கள் அப்படின்னா, நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமை ஒதுக்கி படித்தேன், ரிவிஷன் பண்ண நான் மறக்கலை அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனிதனுடைய மூளையினுடைய தத்துவமே ஒரு விஷயத்தை உடனே மறக்கிறது தான். நம்ம மறக்கிறோட சக்தி இல்லைன்னா நமக்கு நிறைய நோய் வந்துடும். மறப்பது ரொம்ப காமன். பாடமும் அதே மாதிரி மறந்து போயிடும். முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுருப்போம், ஆனால் சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். அதை ஞாபகப்படுத்துவதற்கு நம்ம திருப்புதல் கண்டிப்பாக அவசியம். சரி, எப்படி அம்சமாக எப்படி திருப்புதலை எப்படி கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னா, இதை நீங்கள் 1 வருஷம் வச்சுக்கலாம், 6 மாதமும் வச்சுக்கலாம். எந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேசுவது ஒரு பேசிக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஸோ 1 இயர் படிக்கிறீங்க அப்படின்னா 9 மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், புதுசாக படிச்சுட்டே இருக்கலாம். செகண்ட், அடுத்த 2 மாதம் நீங்கள் கடந்த 9 மாதங்களில் படித்த பாடத்தை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அடுத்த 1 மாதத்தில் 3 வாரம் தேர்ட் ரிவிஷன். ஃபைனலாக தெர் இஸ் சம்திங் கால்ட் குயிக் ரிவிஷன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி குயிக் அப்படி அந்த புத்தகத்தை பெரட்டினாலே அந்த எழுதி வச்ச நோட்ஸோட பேப்பரை தொட்டாலே தெரியும், ஆஹா நம்ம என்ன கண்டென்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இது ஓராண்டு படிக்கிறவங்களுக்கு. அப்போ சில பேர் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 6 மாதம் படிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நான் சொன்னதை அப்படியே குறைச்சிக்கங்க. இப்போ நீங்கள் குயிக் ரிவிஷனுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ 3 ரிவிஷன் கண்டிப்பாக, 4.5 மாதம், 1 மாதம், 15 நாள். எனவே இந்த 3 ரிவிஷன் வந்த பிறகு 3 முறை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த பாடம் கண்டிப்பாக உங்கள் தேர்வு எழுத போகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். முக்கியமான விஷயம், பள்ளியில் படிக்கையில் ஒரு டேர்ம் டெஸ்ட் எழுதுவோம், அப்புறம் குவார்ட்டர்லி, அப்புறம் ஒரு டேர்ம் டெஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஆஃப் இயர்லி, அப்புறம் ஒரு டேர்ம் டெஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஆனுவல். இப்போ ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மில் இந்த ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்ம் ஒரு மிட் டேர்மு, அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி படிப்போம், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு ஆஃப் இயர்லியில் குவார்ட்டர்லி வரைக்கும் படித்தது ஒரு முறையும், ஆஃப் இயர்லியில் ஒரு முறையும் படிப்போம். ஸோ 2 முறை படித்து முடிச்சிருப்போம். அதனால் என்ன பண்ணுவாங்க, திருப்புதல் தேர்வு, ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க பள்ளிகளில். அந்த திருப்புதல் தேர்வு என்ன பண்ணும், நீங்கள் கடந்த 10 மாதமாக படித்த பாடங்களை மொத்தத்தையும் ஒரே ஒரு மாதத்தில் 3 திருப்புதல் தேர்வாக வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நாள் லீவ் கொடுத்து அல்லது 15 நாள் லீவ் கொடுத்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுத போக சொல்லுவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் நடுவில் டைம் கொடுப்பாங்க. ஏன் டைம் கொடுக்குறாங்க? ஏன்னா நம்ம எத்தனை முறை படிச்சிருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டு நமக்கு மனசில் கொஞ்சம் நிற்கும், ஆனால் மொத்த ஞாபக சக்தி இருக்காது. ஆனால் மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொஸ்டின் எழுத போவையில் உங்களுக்கு ஓகே நான் ஒரு முறை படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம்லாம் சரி, ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேகம் ஒரே ஒரு ஓட்டத்தில் மட்டும் நிற்க முடியாது. 2-3 முறை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் யூ வில் வின். ஸோ இங்கேயும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். 2 அல்ல 3 முறை படித்து பார்த்தால் நிச்சயமாக உங்கள் வெற்றி உங்கள் கையில். நன்றி.